அது கூட எந்த படம் வந்தாலுமே இந்த படம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது சொல்கிறேன், சுமாராக இருக்குது, ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், பிளாக் பஸ்டர் ஆகும். ஃபஸ்ட்டு ஜனநாயகன் பார்த்து தான் மற்ற படங்களுக்கு போவாங்க. ஓகே, யார் படமாக இருந்தாலும் சரி விஜய் சார் படத்தை பார்த்துட்டு தான் அவங்க வேற படத்துக்கு போவாங்க. சார் நீங்க வேற யார் படமா இருந்தாலும் அழுத்தி சொல்றீங்க, பராசக்தி தான் சார் வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ண ஐயோ நான் அப்படி மீன் பண்ணல, நான் சொன்னது கான்ட்ரோவர்சி ஃபார் us, பட் ஆனா நிறைய பேர் கிரியேட் பண்ண அது ஆரம்பிச்சாங்க. கிரியேட்டட் தான். அடுத்த விஜய் கண்ணை கொடுத்துட்டாரு எஸ்கே கிட்ட, அடுத்த தளபதி வந்து எஸ்கே தான் அப்படின்னா சீச்சி இல்லை, அது கன்னு கொடுத்தது வந்து டைரக்டரோட ஐடியா, படத்தில் சடனாக சொன்னது, விஜய் சார் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. பட் எஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் ரொம்ப மரியாதை வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர். அதே மாதிரி நிறைய விஜய் சார் கையில் அவார்டு வாங்கியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கு. பட் ஏன் வெளியில இப்படி பண்றாங்க? நிஜமாவே அந்த ஒரு காம்படிஷன், இது அரசியலா பார்க்கலாமான்னு கேக்குறேன். டெஃபினட்டாமா நீங்க முதல்ல அஜித் சார் வச்சு பண்ணாங்க, அப்புறம் ரஜினி சார் மிச் பண்ணாங்க. இது ரஜினி சார்லாம் மரியாதைக்குரியவர். விஜய் சார் வந்து அவர் ரஜினி சாரை பார்த்து வளர்ந்தவர். அஜித் சார் அவரும் ஒன்றா வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணவங்க. ஒருத்தருக்குள்ள பிஸ்னஸில் வந்து ஒரு கோல்டு வார் இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். அது இவங்களுக்குள்ள யாருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. கமல் சார் ரஜினி சார் இல்லையா, எல்லா சைட்லையும் எடுத்து பாருங்க. மோகன்லால் மம்முட்டி 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். பிஸ்னஸ் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ்னு வரும், அதுக்கு இவங்க ஆக்டர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. ரசிகரும் அப்படி தான், இவங்க ஜாலியாக இருக்கிறது ரசிகருக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து வாண்டடாக கிரியேட் பண்ண ஒரு விஷயம்.